மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சருடைய பதில் உரை. போதுங்க, இவ்வளவு பேர் தர முடியாது. நீ பதில் உரை பேசிடுங்க. மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீதித்துறை அமைச்சர் அவர்கள் தரேன். உட்காருங்க, தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் தி டிஎம்கே மார்னிங் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி டேப்ஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் கேட்டதுனால திருப்பி நான் சொல்லிடுறேன். இந்த டேப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில் தான் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, ஹெட்டட் பை ககன்தீப் சிங் பேடி. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனது தான் இப்போது 3 விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, முக்கியமான 3 விஷயங்கள். அதை கண்டிப்பாக நமது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அண்டர் தி சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விசை கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதில் 3 விஷயம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண, அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஆக்சுவலாக 50% ஆஃப் த லாஸ்ட் பே ட்ரான், அது கண்டிப்பாக கேரண்டி பென்ஷனாக கொடுக்கப்படும் லாஸ்ட் பே ட்ரானில். அப்புறம் 2வது கிராஜுவேட்டி கேட்டிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் இருக்கும். ஃபேமிலி பென்ஷனும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கண்டிப்பாக இருக்கும். இது நடுவில் நாங்கள் இன்ட்ரீம் பே அவுட்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பென்ஷன்ஸுக்கு. இதில் நடைமுறையில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, ஃப்ரேமிங் த ரூல்ஸ் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் நடந்துகிட்ருக்கு ஒர்க்கு. கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரும் நடைமுறை கொண்டு வரப்படும். இந்த அவைக்கு திருப்பி மீண்டும் ஒரு மாதிரி சொல்லுகிறேன், டேப்ஸ்ன்றது கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் நடைமுறைப்படுத்தப்படும். தேங்க்யூ. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாட்சிமை மிகுந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா நினைவிடம் ஆகிய நினைவிடங்களுக்கு அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈர்த்தும், கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டப்பட்டு 25-30 ஆண்டுகள் முடிந்துவிட்ட காரணத்தினால் புதிய அலுவலக கட்டடம் கட்டுவதற்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்றும், உரிய நிதி இல்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டுவதற்காவது அனுமதி வழங்க வேண்டும் என்பதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். செந்தில் செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஒரு சுற்றுவட்ட சாலை அமைத்து தர முடியுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கே கதிரவன். இதுவரைக்கும் கேள்வியே கேட்காத உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பரம்புக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போகலூர் ஒன்றியத்தில் சத்திரக்குடியிலிருந்து போகலூர் வழியாக மென்னந்தி வீரனூர் செல்லக்கூடிய சாலை ஒரு வழிப்பாதையாக இருப்பதால் அங்கிருந்து பள்ளிகளுக்கு, விவசாய பணிகளுக்கு, அரசு பணிகளுக்கு செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் செல்லக்கூடியது சிரமமாக உள்ளது. அந்த சாலையை அகலப்படுத்தி புதிய சாலையாகவும் இல்லாட்டி அந்த கண்மாக்கரை வழியாக ஒரு புறவழி சாலையை அமைத்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் மணியன். தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் என்று கருதுகிறேன். மரணபாலம் என்று இங்கே சொன்னார். அது யாரை பற்றி சொன்னார், எதை பற்றி சொன்னார் என்று பாலத்தை பற்றி தான் சொன்னார். இல்ல, மக்கள் பயன்படுத்துகிற பாலத்தை மரணபாலம் என்று சொல்லக்கூடாது. அது அவை குறிப்பில் இருந்து நீக்கணும். இல்ல பாலத்துக்கு அப்படி சில இடங்களுக்கு பெயர் வைக்கிறப்ப அப்படி வைத்திருந்தா வழி வழியாக அப்படி சொல்லுவார்கள். அந்த பக்கம் அது மரண பாலம் என்று வைத்திருந்தா அது நீங்க அதை சரியில்லாத பாலம் என்று வேணா வாரத்தை மாத்தீங்க. இல்லங்க சரியில்லாத பாலம் வேணா மாத்துங்க. அது மரண பாலம் சொன்னீங்கன்னா நல்லா இல்ல. அந்த இல்ல இருங்க, யார் சொன்னது? பயன்படாத பாலம்னு கூட சொல்லுங்க, பரவாயில்ல. மரண பாலம் என்று சொன்னா அப்புறம் நாங்க இன்னொரு பாலத்துக்கு நாங்க இன்னொரு பேர் வைக்கணுமா? அது நல்லா இல்ல. சரி, மாண்பு குட்டி என்கிற சுதாகரன். பயன்படாத பாலம், மாண்பு உறுப்பினர் பயன்படாத பாலமாக இருக்க சொல்லிடலாமா?
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலே வணக்கம். 2 நாளா கேட்டுட்டு இருக்கிறேன். மிக முக்கியமானது, வால்பாறை பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை 67 கிலோமீட்டர், 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கின்றன. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 13வது கொண்டை ஊசி வளைவில் இருந்து 9வது கொண்டை ஊசி வளைவிற்கு வால்பாறையிலிருந்து கேரளா சென்ற சுற்றுலா பயணிகள் 12 பேரும் வண்டி கவிழ்ந்து மறித்து விட்டார்கள். ஏனென்று கேட்டால் அந்த 13வது கொண்டை ஊசி வளைவு மிக குறுகலாக உள்ளது. அதை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அதை அகலப்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.